ராவன்ஸ்புரூக்கில்தான் என் சகோதரி பெட்சி இறந்து போனாள். ராவன்ஸ்புரூக் ஜெர்மனியில் பெர்லினுக்கு வடக்கே இருந்தது. நாங்கள் முதலில் ஹாலந்தில் சிறையில் அடைக்கப்பட்டோம். ஏனென்றால் நாங்கள் யூத மக்களை காப்பாற்றினோம். பின்னர் அவர்கள் எங்களை ஹாலந்திலிருந்து அந்த முகாமிற்கு அழைத்து வந்தார்கள். அது பெண்களுக்கான முகாம். பெர்லினுக்கு வடக்கே இருந்த அந்த பெண்கள் முகாம் மிகவும் பயங்கரமானது. அந்த முகாமில் 95,000 பெண்கள் கொல்லப்பட்டனர் அல்லது இறந்தனர். அங்கேதான் என் சகோதரியும் இறந்தாள். அவள் இறந்ததைக் கண்டபோது நான் மிகுந்த வருத்தமடைந்தேன். ஆனால் திடீரென்று அவளுடைய முகத்தை பார்த்தேன். அந்த முகம் அவ்வளவு அழகாக இருந்தது. அவள் இளவயது பெட்சியைப் போலவே இருந்தாள். அந்த இறந்த உடலை பார்த்தபோது அவள் பரலோகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பது போல் தோன்றியது. அவள் பரலோகத்தில் இருக்கிறாள் என்பதற்காக நான் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று அப்போது புரிந்து கொண்டேன். ஒரு வாரம் கழித்து மனிதர்களின் தவறினாலும் ஆண்டவரின் அற்புதத்தினாலும் நான் விடுவிக்கப்பட்டேன். ஏனென்றால் அடுத்த ஒரு வாரத்திலேயே என் வயதுடைய அனைத்து பெண்களையும் அவர்கள் கொன்றுவிட்டார்கள். எங்களில் 20% பேர் மட்டுமே உயிரோடு வெளியே வந்தோம். நான் விடுதலையானதும் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது என்பதை அறிந்தேன். பெட்சி என்னிடம் நாம் உலகம் முழுவதும் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தாள். ஏனெனில் அனுபவத்தின் வாயிலாக எங்களிடம் ஒரு செய்தி இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் ஒளி ஆழமான இருளை விடவும் வலிமையானது. அந்தச் சித்திரவதை முகாமில் இருந்தவர்களால் மட்டுமே அது எவ்வளவு பெரிய இருள் என்பதை அறிய முடியும். இயேசு எனக்கு எப்படியெல்லாம் துணையாக இருந்தார் என்பதை என்னால் சொல்ல முடிந்தது. இயேசுவிடம் நாம் எந்தவொரு சமரசமும் செய்து கொள்ள முடியாது. நாம் அவரிடம் முழுமையாக சரணடைய வேண்டும்.